மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு நேராய் செல்வோம், வாசிப்போம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமென், அல்லேலூயா. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்கிற வேத வசனத்தின் அடிப்படையில் நீதியின் மேல் நாம் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை தியானித்து இயற்கை நீதியை குறித்தும் சமூக நீதியை குறித்தும் ஆழமாக தியானித்து தனி மனித நீதியை குறித்து தொடர்ச்சியாக தியானித்து கொண்டிருக்கிறோம். தனி மனித நீதியிலே நேர்மை இருக்கும், தனி மனித நீதியிலே சுய கட்டுப்பாடு இருக்கும், தனி மனித நீதியிலே பிறரை கனம் பண்ணுகிற செய்கை இருக்கும் என்று சொல்லுகிற காரியங்களை தியானித்து வந்தோம். இன்றைக்கு 4வது ஒரு காரியத்தை தியானிக்கும்படியாக இருக்கிறோம். லேவியராகமம் 19வது அதிகாரம். லேவியராகமம் 19வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்துக்கு நேராய் வரும் பொழுது அங்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனில் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். ஆமென். ஆண்டவராகிய தேவன் இங்கே தம்முடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் மூலமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறான். தனி மனித நீதியிலே இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு சாராம்சம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பொறாமை கொள்ளாதே, பொறாமை கொள்ளாதே. ஒருவருடைய வளர்ச்சி, ஒருவருடைய வெற்றி, ஒருவருடைய வசதி, ஏதாவது ஒன்றை காணும் பொழுது அதை கண்டு தாங்க முடியாமல் மனதில் எழுகிற ஒரு தீய உணர்வு தான் பொறாமை. அல்லேலூயா. நேற்று தினத்தில் நான் பிள்ளைகள்கிட்ட கேட்டேன், பொறாமைன்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லி தாங்கப்பா, எனக்கு இந்த பொறாமை குறித்து கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டேன். ஒருத்தரும் சொல்லி தரல. என்னான்னு முடிஞ்ச எல்லாம் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அல்லேலூயா. ஒருவருடைய வளர்ச்சி, வெற்றி, வசதி, ஏதாவது ஒன்றை கண்டு தாங்க முடியாமல் மனதில் எழுகிற தீய உணர்வு தான் பொறாமை. உங்களுக்கு பிடித்த ஒன்று ஆனால் உங்களிடம் இல்லாமல் இன்னொருவருடன் இருக்கும்போது ஏற்படுகிற எதிர்மறையான உணர்வு தான் பொறாமை. உங்களிடம் இருப்பதை விட அதிகமான ஒன்று இன்னொருவருடன் இருக்க நீங்க காணும் போது உங்களுக்குள் ஏற்படும் எதிர்மறையான அதிர்வு தான் பொறாமை. ஒருவர் எவ்வளவோ முயன்றும் கிடைக்காத ஒன்று இன்னொருவருக்கு கிடைக்கும் போது ஏற்படுகிற மன சலச்சலப்பு தான் பொறாமை. இது மட்டுமல்ல, ஒரு வேளையில் நம்மை விட வேறொரு வெற்றிகரமாக திகழும் பொழுது, ஒரு நண்பர் நம்மை காட்டில் அதிக பாராட்டை பெறும் பொழுது, அல்லது அதிக மதிப்பெண்களை பெறும் பொழுது, அல்லது அழகான, திறமையான, அன்பான, கரிசனையுள்ள ஒரு வாழ்க்கை துணை மற்றவர்களுக்கு அமையும் பொழுது அநேகர் இந்த பொறாமையினாலே ஆட்கொள்ளப்படுகிறார்கள். பொறாமை என்பதுடைய விளக்கத்தை பார்த்தால் பொறுக்க முடியாமை என்றுதான் அர்த்தம். பொருள், புகழ், அதிகாரம், அனுபோகம் என்கிற 4 வகையில தனக்கு மேலாகவோ சமமாகவோ பிறர் இருப்பதை அறியும் போது அதை பொறுக்க முடியாம உள்ளுக்குள் எழும்புகிற ஒரு உள்ள எழுச்சி தான் பொறாமை. அல்லேலூயா. பொருள், புகழ், அதிகாரம், அனுபோகம். அனுபோகம் என்றால் அனுபவிப்பவைகள். வீடு, நல்ல காரு, ட்ரெஸ்ஸு, அடிக்கடி டூருக்கெல்லாம் போகும்போது சிலருக்கு வயிறு ரொம்ப என்ன செய்யும், எரியும். மற்றவங்க ஒரு காரியத்தை வைத்து அனுபவிக்கும் போது இவங்களால தாங்க முடியாம, பொறுக்க முடியாம செயல்படுகிற செயல்பாட்டுக்கு பேர் தான் பொறாமை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பொறாமை ஏன் வருகிறது, ஏன் பொறாமை வருகிறது? இதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. சில உலகத்தின் பூர்வமாகவும் வேதத்தினுடைய ஒப்பிட்டு சில காரியங்களை எல்லாம் நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். பொறாமை ஏன் வருகிறது? கலாத்தியருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம், கலாத்தியருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் அவருடைய 4வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவன் தன் தன் கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னை பார்க்கும் போது அவனுக்கு மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். பொறாமைக்குரிய முக்கியமான ஒரு காரியம் பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது, பிறரோடு ஒப்பீடு செய்வது. அதனால தான் வேதம் தெளிவா சொல்லி காட்டுது, நீ பிறனோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காம, அடுத்தவனுடைய சுய கிரியைகளை பார்க்காத, அடுத்தவனுடைய கிரியைகளை பார்க்காத, அவனவன் தன் சுய கிரியைகளை
சோதித்து பார்க்க வேண்டும். அப்பந்தான் நீ அடுத்தவனோட நீ சிறப்பா இருக்கிறாய் என்பதை கண்டுகொள்ள முடியும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல வீடு இருக்கு, அவளுக்கு நல்ல ட்ரெஸ் இருக்கு, அவனுக்கு நல்ல வேலை இருக்கு, அவளுக்கு அதிக பணம் இருக்கிறது, அவனுக்கு நல்ல வசதி இருக்கிறது, அவளுக்கு அழகான சாயல் இருக்கிறது. இதை பார்த்து 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 வெம்பி 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 அவங்களுக்கு இருக்கு எனக்கு இல்லை, அவங்களுக்கு இருக்கு எனக்கு இல்லை, இப்படி என்றே பிறரோடு தங்களை ஒப்பிட்டு 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 அநேகர் அந்த பொறாமை தீயிலே பற்றி எரிந்து அழிந்து போகிறார்கள். அல்லேலூயா. சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அடுத்தவங்கள்ட்ட ஒப்பிட்டு பேசுவாங்க. அந்த பிள்ளைய பாரு, உன் பக்கத்து வீட்டு பிள்ளைய பாரு, உன்னுடைய ஃப்ரெண்டை பாரு, அவனை பாரு, இவளை பாரு, அடுத்த பிள்ளைகளையே சுட்டி காட்டி சுட்டி காட்டி சுட்டி காட்டி போதனை செய்யும் போது இந்த பிள்ளைக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க மேல கோபமும் பொறாமை வந்து விடுகிறது. ஆமே. எந்த அப்பா அம்மாவாது நான் +2ல் அப்போ 1200 1200க்கு 1100 வாங்கினேன், நீ ஒரு மார்க்காவது கூட வாங்கன்னு சொல்லி காட்டியாமா? இல்லை. உன் பக்கத்து வீட்டு பிள்ளைய பாரு, அவனை பார், இவளை பார். எந்த அம்மாவா அப்பாவோ நான் வாங்கினேன் ஒரு மார்க் கூட வாங்கி காட்டுன்னு சொல்லாம? இல்லை. நம்மளுக்கே இதே நிலைமை தான். அப்போ பாருங்க, இன்னைக்கு அடுத்த பிள்ளைகளை ஒப்பிட்டு 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 ஒரு சம்பவம் நடந்த உண்மை சம்பவம். ஒரு பிள்ளை படிப்பில் கொஞ்சம் கம்மி, இவங்க எப்போவுமே அந்த பக்கத்து வீட்டு பிள்ளையை ரொம்ப ஒப்பிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த பிள்ளைக்கு பயங்கரமான வயிற்றுச்சா, எப்போ பார்த்தாலும் அவளையே பேசியிருக்காங்க, அவளே பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் பிள்ளைக்கு பொறாம அந்த இது தாங்க முடியாமல் அந்த பிள்ளை செய்யாத ஒரு தப்பை செஞ்சிட்டான்னு சொல்லி ஸ்கூலில் பரப்பி விட்டுட்டான். கடைசி அந்த பிள்ளை சூசைட் பண்ணிட்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா புரிஞ்சுங்க, எந்த பிள்ளைகளையும் ஒப்பிட்டு உங்கள் பிள்ளைகளை வைக்காதீங்க. ஏன்னா அந்த பிள்ளை காட்டில் உங்கள் பிள்ளை சிறப்பானது. கரங்களை தட்டி அல்லேலூயா. அதுக்கிட்ட இல்லை, ஏதோ ஒன்று உங்கள் பிள்ளைகிட்ட இருக்குது, அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் அறிவினா அது நம்ம மேலே உள்ள தப்பு. அவங்களை காட்டில் சிறப்பான ஏதோ ஒன்று நம்ம பிள்ளைகிட்ட இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். அடுத்த வீட்டு பிள்ளையை போல இருப்பது கல்ல உனக்கு கர்த்தர் உனக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறது, உன் பிள்ளையை நீ சிறப்பாக வளர்ப்பதற்கு. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம அடுத்தவங்களோடு கூட நம்மளை ஒப்பிட்டு ஒரு நாள் பார்க்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளை நம்ம அவருக்கு புருஷனை பாரு, அவளுக்கு புருஷனை பாரு, அவளுக்கு மாப்பிளைய பாரு, புருஷன் சொல்ல மாட்டேன், அவளுக்கு மாப்பிளைய பாரு. சோத்திர அல்லேலூயா. நிறைய சொன்னால் அதிகமாகிடும், ஆனால் நிற்பாட்டி கொள்ளுகிறேன். எப்போதுமே அடுத்தவங்க உங்களுக்கு தந்த கணவன், உங்களுக்கு தந்த மனைவி, உங்களுக்கு தந்த பிள்ளை, உங்களுக்கு தந்த மருமக்க, உங்களுக்கு தந்த பேர பிள்ளைகள், உங்களுக்கு அவர்கள் விசேஷித்தவர்கள். ஆமென். அடுத்தவங்களை கூட ஒப்பிட்டு அடுத்த வீட்டோடு ஒப்பிட்டு உங்களை நீங்களே தரம் தாழ்த்தாதீங்க, உங்களை பிள்ளைகளை தரம் தாழ்த்தாதீங்க. ஒப்பிட்டு பார்ப்பது தான் மிகப்பெரிய ஆபத்து. அதுதான் பொறாமைக்கு முக்கியமான பிரதானமான காரியமாய் காணப்படுகிறது. இப்படி ஒப்பிடும்போது இந்த பொறாமை தீ அப்படியே பற்றி எரிந்து நம்மையும் அழித்து போடும், நம்முடைய குடும்பத்தையும் அழித்து போடும். 1, பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பது. 2, நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் என்கிற சுயநலம்தான் பொறாமையுடைய இன்னொரு காரியம். நான் மட்டும்தான் எப்போதும் நன்மையா இருக்கணும், நான் மட்டும்தான் எப்போதும் பதவியில் இருக்கணும், நான் மட்டும்தான் எப்போதும் புகழோடு இருக்கணும், நான் மட்டும்தான் எப்போதும் மேன்மையா இருக்கணும், நான் மட்டும்தான் எப்போதும் ஸ்டாரா இருக்கணும். அல்லேலூயா. இந்த வெறி ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கோ, இது இந்த யானைக்கு மதம் பிடிச்சது போல இருக்கும். இந்த மதம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்போ இருக்கோ அந்த மனுஷன் பொறாமையில எரிந்து கொண்டே தான் இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரன், தன் பதவியில் இருக்கிற ஒருவன் அல்ல சோதரன், தன் பதவியில் இருக்கிற அந்த சூழ்நிலையில் இன்னொருவன் தன்னை சார்ந்த ஒருவன் அந்த பதவிக்கு வருகிறான்னு அறிஞ்சாலே சிலர் என்ன செய்வாங்க, எப்படியாவது அவனை அழிச்சிடணும், எப்படியாவது அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், தங்களால் என்னெல்லாம் வழி உண்டு எல்லாம் செய்கிறார்கள். ஆமென். நான் இருக்கிற நிலைமையில யாரும் வரக்கூடாது, எனக்கு ஈக்குவலா யாரும் வரக்கூடாது, எல்லாரும் எனக்கு கீழாகத்தான் இருக்கணும்னு அந்த எண்ணம் ஒரு மனுஷனுக்குள் இருக்கும் பொழுது அங்கே பொறாமை வளர ஆரம்பிக்கிறது, அங்கே பிரச்சனை வர ஆரம்பிக்கிறது. ஆமே. யாராவது இங்க இருக்கிறவங்க தான் அம்பானியை போல வரணும், அம்பானிய மேல பொறாமப்படுவீங்களா? இல்ல மோடிஜியை போலயாவது, நம்ம பாரத பிரதமர் போல யாராவது அவரை போல ஊர் சுத்தலையா, அவர் இப்படிலாம் ஊர் சுத்திட்டு இருக்காரு, பொறாமப்படுறீங்களா? இல்ல. டோனியை பார்த்தாவது பொறாமப்பட்டீங்களா? பக்கத்தில் இருக்கிற பார்த்து பொறாமப்பட்டு என்னமாக சாதிக்க போறீங்க? பக்கத்து வீட்டுக்காரங்களையும் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையும் பார்த்து பொறாமப்பட்டு எதை சாதிக்க போறீர்கள்?
அவங்க மேலே பொறாமை போடணும். அடுத்தண்ணா பில்கேஸ், வா அவனை போகிறேன், அவன் பணக்காரன் ஆயிட்டானா அப்படிலாம் வராது நமக்கு. நம்ம ஏன்னா இந்த இங்கே இப்படியே தான் பார்த்து நடப்போம், கீழே அங்கே பார்க்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க, ஆனால் எந்த சூழ்நிலையும் தன்னை தாண்டி வளர விட மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த லீடர்ஷிப்ல எல்லாம் நிறைய பார்க்க முடியுது. இந்த அரசியல்வாதிகளை பார்ப்பாங்க பாருங்க, நிறைய பேர் அப்படி ஊக்கப்படுத்தி இருப்பாங்க, அரசியலுக்கு அதை பண்ணி இதை பண்ண. ஆனால் அவரை காட்டிலும் மேலே வருவதற்கு அவ்வளவுதான். சில நாட்கள் வருடங்களுக்கு முன்பதாக சிலர் நல்ல ஃபேமஸ். அந்த கொரோனா காலத்துல எல்லாம் சிலர் அப்படியே தொலைக்காட்சியில் ரொம்ப பிரபலமானாங்க. சில கட்சியை சார்ந்தவங்க பிரபலமானாங்க, சில அந்த சுகாதார பணியாளர்கள் பிரபலமானாங்க. பிரபலமான ஒரு வாரத்தில் அவங்க வேலை மாற்றப்பட்டார்கள். ஊருக்குள்ள பேசியே அடுத்த முதலமைச்சர் இவரா வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னா அன்னையோட அவன் பதவி போச்சு. அல்லேலூயா. நான் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், நான் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், அந்த வெறி. அல்லேலூயா. நானும் வாங்கணும், மற்றவங்களும் வாங்கணுங்கிற அந்த எண்ணத்துக்கு வர வேண்டும். ஒருத்தர் ஓட்டப்பந்தய போட்டியில் ஓடி தோத்துட்டாங்க. தோத்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்போ கோச் வந்து கேட்குறாரு, உன்னுடைய எய்ம் என்ன? ஒன்று அவரு சொன்ன, அந்த பையன் சொன்னானா, இந்த தடவை என்ன அவன் தோக்கடிச்சிட்டான், அடுத்த தடவை அவனை நான் தோக்கடிக்கணும், அதுதான் என்னுடைய எய்ம். அல்லேலூயா. அப்போ அந்த கோச் சொன்னாராம், உன்னுடைய எய்ம் தவறு, உன்னுடைய எய்ம் தவறு. நீ வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படு, ஆனால் இன்னொருவனை தோக்கடிக்கணும்னு ஆசைப்படாத. அது உனக்குள் வளர்கிற பொறாமையின் அடையாளம். ஆமேன். நீ ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு ஆசைப்படு, தப்பில்லை, ஆசைப்படு. ஆனா இன்னொருவனை வீழ்த்தணும்னு ஆசைப்படாத. இன்னைக்கு சபையும் சரி, சமுதாயமும் சரி, எல்லா இடங்களிலும் சரி, இன்னொருவனை வீழ்த்தத்தான் பார்க்கிறார்களே ஒழிய தாங்கள் வரணும்னு ஆசைப்படலை. ஆமே. அதுதான் பொறாமையுடைய வெளிப்பாடு. ஒரு சம்பவத்தை கூட உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு இடத்துல பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாரையும் அப்படியே கூடி உட்கார வச்சாங்க. எல்லாம் பெலூன், ஆளுக்கு ஒரு பெலூனை கட்டி அந்த பெலூனை அவங்க கிட்ட கொடுத்து யார் கடைசி வரையிலும் இந்த பெலூனை உடைக்காம வச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. 5 நிமிஷம் தான். இந்த 5 நிமிஷத்துல யாரெல்லாம் பெலூனை உடைக்காம வச்சிருக்கிறீங்களோ உங்களுக்கு பரிசுன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அந்த பெல் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பட எல்லாரும் கலந்து பக்கத்தில் இருக்கிற பெலூனை உடைச்சி தன் பெலூனையும் உடைச்சிட்டாங்க. இப்போ முடிஞ்சோட எல்லா பெலூனும் உடைஞ்சி யாரும் பரிசு இல்லை. அப்பந்தான் அதை நடத்தினவர் சொன்னாரா, ஏம்மா நான் உங்கள்கிட்ட அடுத்தவங்க பெலூனை உடைக்க சொல்லலை. ஹலோ, சொல்ற புரியுதா? நான் உங்ககிட்ட அடுத்தவங்க பெலூனை உடைக்க சொல்லலை, உன் பெலூனை தான் பத்திரமா பார்க்க சொன்னேன். அப்போ வெற்றின்னு அறிந்த உடனே நம்ம எண்ணம் எல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியுமா? அடுத்தவனை வீழ்த்துவது. சொல்ற புரியுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு ஜெயம்னு நினைச்ச உடனே நம்முடைய எண்ணம் அவன் சாகணும், அவன் வீழணும், அவன் தோற்கணும். இல்லையா, நான் வளரணும். அதுக்காக இன்னொரு வீழ்த்தி அல்ல, ஆனால் நான் வளருவேன், நான் வெற்றி பெறுவேன். அந்த எண்ணம் நமக்கு வேணும். கரங்களை தட்டுவீங்களா? சுயநலமில் தான் ஒரு மனிதனுக்கு பொறாமை வருவதற்கு முக்கியமான ஒரு காரணம். மூன்றாவது ஒரு சம்பவம் என்ன? மூன்றாவது காரியம் என்னன்னா, மற்றவர்களுடைய பிரியத்தை, மற்றவர்களுடைய அன்பை ஒருவர் சம்பாதிக்கும் போது அதை பார்க்கிறவங்களுக்கு பொறாமை உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை வேதத்தில் பார்ப்போமா? 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 16வது அதிகாரத்துக்கு வாருங்கள். அங்கே ஸ்தோத்திரம், மன்னிக்க 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 18:6. தாவீது பலிஸ்தீனை கொண்டு திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீதவாக்கியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று முறையாய் பாடினார்கள். இந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000 எனக்கும் 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதல் சவுல் தாவீதை காய்மரகரமாய் பார்த்தான். இப்ப பிரியமெல்லாம், மக்களுடைய பிரியமெல்லாம் தாவீதின் பக்கம் போயிடுச்சு. சவுலை காட்டின மக்கள் இப்ப தாவீதை அதிகமாக போற்ற ஆரம்பித்தார்கள்.
அல்லேலூயா, அல்லேலூயா. சோதர் ஒரு ஸ்தாபனத்துடைய போதகர், தலைமை போதகர் அழகா பிரசங்கம் பண்ணுவார். நல்ல கன்வென்ஷன் பாஸ்டர் நிறைய இடத்துல கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்க ஸ்தாபனத்தில் உள்ள இன்னொரு சபையில் உள்ள ஒரு போதகர், அவருக்கு ஆண்டவர் சின்ன வாலிப பையன், அவரும் கர்த்தரத்தோட ஆரம்பிச்சாரு. அவரும் கன்வென்ஷன் பேச ஆரம்பிச்சாரு. ஒருத்தர் ஒரு நாள் வந்து அந்த தலைமை போதகரை பார்த்து சொன்னாங்களாம், ஐயா பாஸ்டர், தலைமை பாஸ்டர் ஐயா, நம்ம பாஸ்டர் இருக்கிறார்களோ உங்களோட சூப்பராக பிரசங்கம் பண்றாரு. செத்தான் அண்ணனோட பாஸ்டர். அல்லேலூயா. எப்பா அந்த பாஸ்டரை போட்டு, அந்த சின்ன பாஸ்டரை போட்டு தலைமை போதகர் படுத்துற பாடு கொஞ்சம் இல்லை. கடைசியில் அவன் ஐயோ இந்த ஊழியமே எனக்கு வேண்டாம். யாரு என்னது யாரு? தலைமை போஸ்டர் படுத்தின பாட்டுக்கு சின்ன பாஸ்டர் நொந்து போயிட்டார். சபைகளும் இது இன்னைக்கு தான் இருக்கு. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் புகழ்ந்து பேசிட்டாங்கன்னா, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் உயர்த்தி பேசிட்டான்னா, ஒருவர் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க மேல பிரியம் போயிட்டுனா அந்த பகை, அந்த பொறாமைத்தி அப்படியே பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. இங்க சவுலுக்குள்ளால அப்படியே பொறாமைத்தி பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. அன்னைக்கு முதல் சவுலுடைய முக்கியமான நோக்கம் தாவீதை கொல்லுவது. தெரியுமா உங்களுக்கு? தாவீதை கொல்லுவது எவ்வளவு டேஞ்சரான ஒன்று பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் அவருடைய 45வது வசனம். அப்போஸ்தலர் 13:45 விதமாய் சொல்லுகிறது, வாசிங்க. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடையாக பேசி விரோதித்து தூசித்தார்கள். பாத்தீங்களா? இப்ப பவுல் மூலமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஜனங்கள் எல்லாம் மொத்தமா கூட ஆரம்பிச்சுட்டாங்க. பவுலுடைய ஊழியம் ரொம்ப வளர ஆரம்பிச்சுட்டு நிறைய ஜனங்கள் வர ஆரம்பிச்சோன்னு யூதர்களுக்கு பொறாமை வந்துடுச்சு. வந்து என்ன சொன்னாங்க? பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க. பவுலை பற்றியும் அங்க பர்னபா பற்றியும் மோசமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பாத்தீங்களா? பொறாமை. மற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் பொழுது, மற்றவர்களுடைய அனுகூலம் கிடைக்கும் போது பொறாமை உருவாகிறது. 4வதாக, ஒரு மனிதனுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் போது ஆட்டோமேட்டிக்காகவே மற்றவர்கள் அருகிலாமல் இருப்பவர்களுக்கு பொறாமை வரும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் அவருடைய 12வது வசனத்தை நீங்க வாசிக்க சொல்லி, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானா. அவனுக்கு ஆட்டு மந்தை இருந்தது, மாட்டு மந்தை இருந்தது, அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடினாலே பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை துரத்தி விட்டார்கள். ஆமென். காலத்தில் கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவ்வளவு வேதனையா இருந்து நொந்து நூலில் சாகி வேதனையோடு ஆண்டோட சமூகத்தை நோக்கி பார்த்து எனக்கு இறங்குங்கப்பா, எனக்கு இறங்குங்கப்பான்னு சொல்லி 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 ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு அவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை அல்லது ஏதாவது நல்ல காரியம் அமையும், அல்லது பிள்ளைகள் மூலம் அவர் நல்ல நிலைமைக்கு அப்படியே வளர்ந்து வரும்போது தாங்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தவங்களுக்கு வசதி. இங்க ஈசாக்கு நல்ல வசதி வாய்ப்பு அடைஞ்சா, நல்ல நிலைமைக்கு வந்தோன்னே சுற்று வட்டாரத்தில் இருந்த பெலிஸ்தர்களால் தாங்க முடியல. அங்க பொறாமைப்படுகிறார்கள். அங்க உள்ள நீரூற்றை மூடி போட்டார்கள். அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்த அவர்கள் வெட்டின துறவுகளை எல்லாம் மண்ணினாலே தூர்த்து போட்ட. அப்படின்னா அவங்களுக்குள்ள வாழ்வாதாரம், அவனுக்கு செழிப்புக்கு எது காரணமா இருந்துச்சோ அதை தூர்த்து போட்டாங்கன்னா, நிரப்பி போட்டாங்க, அடைச்சி போட்டாங்க. இன்னைக்கு அநேகர் அப்படிதான். அவன் வளர்ந்துட்டானா, காரணம் அவனுக்கு இந்த வேலை, அவன் வளர்ந்துட்டான காரணம் இந்த காரியம், எப்படி அவனை வேலையில சோழிய முடிக்கணும், அல்ல இது அந்த பிசினஸ் மந்திரவாதம் பண்ணியாவது கெடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு மந்திரவாதமும் பில்லி சூன்யமும் அதிகமா கூட. காரணம் என்ன தெரியுமா? பொறாமை. தன் பக்கத்து வீட்டுக்காரன் அங்க வீட்டுல கொஞ்சம் சிரிப்பு சத்தம் வந்தாச்சுன்னா இங்க இருங்களுக்கு பொக்கு 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 பொக்குன்னு இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அந்த நேரத்தில் நமக்கு ஸ்டவ்வும் தேவையில்லை, இண்டக்ஷன் சவுண்ட் தேவையில்லை, கொண்டு அரிசியை நீங்கள் வயிற்றுல வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் சோறா கிடைக்கும். அல்லேலூயா. அப்படி எரியுது சிலருக்கு. பக்கத்து வீட்டில் சிரிப்பு சத்தங்கள், பாரு பாரு சிரிப்பு பாரு, எவ்வளவு நாள் சிரிப்பு போகுதுன்னு பார்க்கல நானும். அல்லேலூயா. கொஞ்சம் காலம் உங்களுக்கு நீங்கள் அந்த சிரிப்பை தடுக்கலாம், ஏதாவது பண்ணி கெட்ட பேரை உண்டாக்கி கொஞ்ச நாள் அவங்க சிரிப்பை தடுக்கலாம். ஆனால் ஒரு நாள் அதை மேற்கொண்டு அவங்க வெளியே வருவான், நீ காலத்துக்கும் சிரிக்க மாட்டேன்.
ஆமென். வசதி வாய்ப்புகள் பெருகும்போது பொறாமை வருகிறது. அடுத்ததாக மற்றவர்களுக்கு பொறுப்பு கிடைக்கும் போது சிலருக்கு பொறாமை வரும். 3 யோவான் 9வது அதிகாரம் 3 யோவான் 9வது வசனம் 3 யோவான் 9வது வசனம் 10வது வசனம் வாசிங்க. 3 யோவான் நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையா இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடினால் நான் வந்தா அவன் எங்களுக்கு விரோதமா பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாம தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமின்றி ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். அங்க ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு பதவிக்கு வரணும் சபையில பதவி கொடுக்கல. இதனால பிரச்சனை. அவன் தான் முதன்மையா இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறான். அவன் தான் எப்போதும் முதன்மையா இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறான். ஆனா இன்னொருத்தங்க பதவிக்கு வராங்கன்னு அறிஞ்ச உடனே இவன் பிரச்சனைகளை உண்டாக்க ஆரம்பிக்கிறான். அதனாலதான் பவுல் யோவான் அங்க சுட்டி காட்டுகிறாயே, நான் வந்தா அவன் செய்யற கிரியெல்லாம் நினைச்சு கொள்வேன் ஐயா. அவன் என்ன செய்கிறான் பாருங்க, அவன் சகோதரர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான். ஏற்றுக்கொள்ளுகிற மட்டும் இல்ல, யாராவது ஏற்றுக்கொள்ளுகிறவங்க இருந்தா அவங்களையும் புறம் பார்க்கிறான் சபையை விட்டு. எவ்வளவு கொழுப்பு இல்ல. நாங்கள் முன்பதாக இருந்த ஒரு சபையில் நாங்கள் போகிறதுக்கு பல வருடங்களுக்கு முன்பதாக சில குடும்பங்கள் பிரிந்து போனார்கள். ஒரு 10 குடும்பத்துக்கு மேலே அந்த சபையிலிருந்து ஏதோ பிரச்சனையில் பிரிந்து போயிருக்கிறாங்க. நாங்கள் போன உடனே போயிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் பேச ஆரம்பித்தா நான் அந்த நபர்கள் பிரிந்து போன சபை மக்களை பார்த்து பேச ஆரம்பித்தேன். நீங்கள் வரணும், சபைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தோன்னா மக்கள் எல்லாம் வர ஆயத்தமானாங்க. நான் சபையில் ஒரு நாள் சொன்னேன், ஆண்டவர் பிரிந்து போன குடும்பங்களை கொண்டு வர போகிறான்னு சொன்னேன். அல்லேலூயா. சிலருடைய முகமெல்லாம் வேறுபட்டுச்சு. கூட்டம் முடிஞ்சு வெளியே வந்துச்சு. ஒரு வாலிப பையன் வந்தான். யார் வருவா? நான் சொன்னேன், யாரும் வரலாம், ஆண்டவர் என்கிட்ட ஒன்றும் சொல்லலை, ஆனால் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறேன். யார் வருவான்னு இப்போ சொல்லுங்க. நான் சொன்னேன், எதுக்குன்னு. சிலர் உள்ள ஏற்றக்கூட நான் தடுப்பேன். நான் சொன்னேன், திரும்ப நீர் உலகத்திலே இராதபடிக்கு கர்த்தர் தடுப்பா. திரும்ப நீ உண்மையை சொல்லு, தேவ சமத்தை சொல்றேன். அவன் என்னையா சொல்றீங்க? ஏய், கர்த்தர் ஒரு கிரியை செய்யும்போது நீ தடையா இருந்தனா உன் சோலி தீரும். ஆலயம் கர்த்தருடையது, இங்க மனுஷனுடைய ஆளுகை இல்லை சொன்னேன். அப்படியே போனா மறு வாரத்தில் கர்த்தர் 6 குடும்பத்தை கொண்டு வந்தார். கரங்களை தெரியுங்களா? அல்லேலூயா. 6 குடும்பத்தை கொண்டு சேர்த்தா. வாய்ப்பே கிடையாது, எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாங்க மாம்சீகத்தில். ஆனால் கர்த்தர் ஒரு அனுகூலத்தை செஞ்சார். அப்படி வந்துட்டாங்க. அதான் பாருங்க, இங்கே ஒருத்தன் இருக்கா, இங்கே ஒருத்தன் இருக்கான். ஏன் நான் மட்டும்தான் இருக்கணும். எவனையும் உள்ள விட்டுறக்கூடாது. அப்படி யாராவது உள்ள கொண்டு வந்து நினைச்சா முதல்ல இவனத்துக்கு வெளியே தள்ளு. அல்லேலூயா. அடுத்தவங்க வந்துடக்கூடாது. நான் மட்டும்தான். அப்படிப்பட்ட மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குது, மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா இவங்களால பொறுக்க முடியாது, பொறாமைக்குள் தள்ளப்படுகிறார்கள். ஆமென். ரொம்ப ஆசைப்பட்ட ஒன்று நமக்கு கிடைக்காம இன்னொருவருக்கு கிடைக்கும் போது அங்கு பெரிய அளவில் பாதிப்பு உண்டாகிறது. பொறாமையின் உச்சத்துக்கே போய் விடுகிறார்கள். 6வதாக ஒரு விதமான பய உணர்வுனாலே பொறாமப்படுகிறாங்க. நம்ம தோற்று போய் விடுவோமோ, நம்ம செல்லா காசாகி விடுவோமோ, நம்ம புகழ் பெயர் இன்னொருக்கு போய் விடுமோ, மற்றவர்கள் நம்மளே நினைச்சவங்க அப்பமா எண்ணி விடுவாங்களோ. சில அம்மாமாரு புருஷமாரி யார்ட்டையும் பேச விட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? கொண்டு போயிடுவாளோ, கொண்டு போயிடுவாளோ, அந்த பயம் சில ஆளுகளுக்கு. அப்படியே பார்க்கும்போது முறைச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பய உணர்வுனால அவங்க மேல பொறாமைப்படுகிறாங்க. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலிருந்து நம்ம தியானிக்கும் போது அங்கே ஒரு காரியம் சொல்லு. அப்போஸ்தலர் 15 திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடம் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கை மேலும் கட்டில்கள் மேலும் கடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களை சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளை கொண்டு வந்து வைத்தார்கள்.
சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லாரும் ஜனங்களும் வந்தாங்க. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இந்த சதிசேய சமயத்தார் எல்லாரும் எழும்பி பொறாமையினால் நிரம்பி அப்போஸ்தலரை பிடித்து பொதுவான சிறையில வைத்தார்கள். ஒரு பயம். எல்லாரும் அவனோட பக்கம் போனா நம்ம நிலைமை என்ன? எல்லாரும் அவனோட பக்கம் போனா நம்ம நிலைமை என்ன? ஒரு விதமான பயம் உணரும், ஒரு விதமான பயம் உணரும். அதனால இங்க பொறாமை வந்துச்சு. அல்லேலூயா. 7ஆவதாக தாழ்வு மனப்பான்மை வெளிப்பாடு தான் பொறாமை. என்னால முடியல, அவனுக்கு மட்டும் முடியுதே. தொடர்ந்து எவ்வளவு முயற்சி பண்ணுகிறேன், ஆனா அவன் மட்டும் ஜெயிச்சிட்டு இருக்கிறானே. இப்படி எங்க தாழ்வு மனப்பான்மை நிமித்தமாக பொறாமை வருகிறது. அடுத்தது 8வது, கடந்த கால அனுபவங்கள். கடந்த காலத்தில் நாம் பெற்ற தோல்விகள், கடந்த காலத்தில் நமக்கு யாராவது துரோகம் பண்ணி இருப்பாங்க, இதெல்லாம் நம்ம எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு அதையே நினைச்சு மற்றவர்கள் வளர்கிற மற்றவர்கள் மேல் பொறாமை வரும். இன்னொன்று 9வது, நம்பிக்கையின்மை. எந்த சொன்னாலும் ஒரு நம்பிக்கையின்மை நிமித்தமாக பொறாமை வருகிறது. 10வது, மனநல பிரச்சனைகள். மனதில் சில மனநல பிரச்சனைகள் உண்டாகும் போது பொறாமை வருகிறது. 11 இயலாமை. என்னால முடியல, அவங்களுக்கு மட்டும் முடியுது, இந்த எண்ணங்கள் இருக்கிற பொழுது அங்கே பொறாமை வருகிறது. ஆமென். கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாம. எல்லாரும் கரங்களை தட்டுமா? ஆமென். துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா என்னாலும் வெற்றி தருவே. காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு. கர்த்தர் நாமோ கருத்தோடு துதித்திடுவே. அல்லேலூயா அல்லேலூயா. பொறாமையின் ஆபத்துக்கள். பொறாமை வந்தா என்ன தீங்கு உண்டாகும்? பொறாமையின் சில ஆபத்துகள் இருக்கிறது. என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, சொஸ்தமான உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. டிபி வியாதி. டிபி வியாதியை தான் எலும்புருக்கின்னு சொல்லுவாங்க. முன்னால டிபி வியாதி வெளியே தெரியாது சீக்கிரம். அதை வந்துட்டோம்னால மொத்த சரீரத்தையும் உருக்கி எலும்புகளை வர உருக்கிறது. மற்ற வியாதிகள் வந்தால் சதையை நம்முடைய உடலை உருக்கும். ஆனால் இந்த டிபி வியாதி வந்து எலும்பை உரிக்கிறோம். அந்த அளவுக்கு மோசமான வியாதி. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, பொறாம எலும்பு உரிக்கியா. ஒரு மனுஷனுக்குள்ளால, ஒரு மனுஷிக்குள்ளால, ஒரு பிள்ளைக்குள்ளால பொறாம வந்துன்னா அது மொத்த வாழ்க்கையும் அழிச்சு போட்டுரும். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, பொறாம கூடாது சொல்லுங்க பிள்ளைங்களா எல்லாரும். அல்லேலூயா. ஏன் கூடாது? பொறாம எலும்புருக்கி. பொறாம அப்போ பொறாம முதலாவது எலும்புருக்கி. இன்னைக்கு எல்லாரும் அடுத்தவங்களோட வளர்ச்சியை கண்டு நான் இந்த மேல பார்த்த காரியங்கள்னால ஏதாவது விதத்தில் அப்படியே பொறாம அப்படியே வளரதான் செய்யுது. ஆனா கொஞ்சம் வேறு விட ஆரம்பிச்சாலே கவனமாயிருங்க. திரும்ப பாருங்க, இந்த வீடுகள் எல்லாம் சில மரம் முளைக்கும் பார்த்தீங்களா? ஆலமரம், அரச மரம், வீடுகளில் முளைக்கும். இந்த சின்ன வெடிப்பு இருந்ததுன்னா அதுக்குள்ள விதைப்பை முளைக்க ஆரம்பிச்சுட்டு வைங்களேன், வீடை தகர்த்துடும்.
மதில் சுவர்களை தகர்த்திடும். அதே போல தான் சில மரங்களிலே சில இத்தியா அதெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சுன்னா அந்த மரத்துடைய சாரெல்லாம் உறிஞ்சிடும் பாருங்க. அதே போல தான் பொறாமை நமக்குள்ள வந்துட்டுனா அது நம்மளை கொல்லாமல் அடங்காது. அது கொல்லாத பிசாசு. ஆமென். இரண்டாவது யோபுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். யோபுடைய புஸ்தகம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிற 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமா. கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தியினனை ஆதம் பண்ணும். பொறாம ஒருத்தர் வந்தோம்னா ஆதம் பண்ணோம்னா கழுத்தை வெட்டிக்கிறாங்க, சோத்துல மொத்தமா அழிச்சு போட்டுரும். இந்த பொறாம உள்ளுக்குள்ளிருந்தே கிரியை செய்கிற ஒரு பொல்லாத வியாதியாக்கும். மனநல மருத்துவர் சொல்லுவாங்க பொறாமையும் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனநல மருத்துவம் அதுவும் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு இந்த பொறாமை பைத்தியம் பிடிச்சி உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கு. ஆனா எப்போதுமே ரொம்ப குரூரமாக தான் நடந்து கொண்டே இருப்பாங்க. எப்போ பழி வாங்கலாம், எப்போ அந்த காரியத்தை செய்யலாம்ங்கிற அந்த பொறாமையோடு கூட இருப்பாங்க. ஸோ சிலருக்கு தங்களை விட யாராவது ரொம்ப படிச்சு நிலைமைக்கு ஆனா அப்படியே எப்படியாவது அந்த அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கேவலப்படுத்தி அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்குற அளவுக்கு விட மாட்டாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. நாங்கள் திருவிதாங்கூர்லேருந்து அப்போ கொலைச்சேர பஸ் உண்டு. குமரங்குடியில் இறங்கி அப்படியே நடந்து தான் போவேன். எங்கள் இடத்துக்கு போகும்போது ஒரு நாள் ஒருத்தர் அப்படியே முறைச்சிட்டே இருக்கார். இருந்துட்டு நான் அந்த பக்கம் போனேன். நம்மளே 1000 டென்ஷனில் போகிறது. போயிட்டு மக்களை இங்கே வா ஒன்று நானும் பக்கத்தை அப்படி போனேன். என்ன அங்கே பாரு நான் கேட்டேன் என்ன குட்டிக்கு கஞ்சி இல்லை டியூப் லைட் வாங்கி போட்டிருக்கான் பாரு. டியூப் லைட் அல்லேலூயா. அவருக்கு வீட எல்லாம் குண்டு வலுப்பான். அன்னைக்கு எல்லாம் குண்டு வலு தானே, எல்லாம் குண்டு வலுப்பான். அவன் தம்பி ஒரு டியூப் லைட் வாங்கி போட்டுட்டாராம். ஐயோ கஞ்சி இல்லாம எனக்கு கஞ்சி இல்ல டியூப் லைட்டை பாரு. அட பாவி ஏய்யா நீ ஒன்று வாங்கி போடணும் தானையா. என் வீட குண்டு வலுப்பு கிடக்குது தம்பி அதுதான். நான் வந்து நினைச்சாடா பாவி பாரு, நம்மளே 1000 டென்ஷனோட போயிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகுது. நான் சொன்ன பாவம் உங்க என்ன பாவம், பிள்ளைகளுக்கு ஒழுங்கா ட்ரெஸ் இருக்கா, அது அவங்க குடும்பம் யா சொல்லல. என் மனசு நினைச்சுக்கல சொன்ன அடிச்சு போடுவோம், சொந்தக்காரர் தான். நல்ல இன்னைக்கு பாருங்க அடுத்த வீட்டில் சாதம் ஒரு டியூப் லைட் அன்னைக்கு எவ்வளோ ரூபா, இன்னைக்கு 40 ரூபா 50 ரூபா உண்டு. அப்படி தானே அன்னைக்கு கூடி போனால் ஒரு 10 ரூபா 20 ரூபா இருக்கு. அதுவும் வாங்கி போட்டதுக்கு அவ்வளோ வைத்தறிச்சல். அப்போ அந்த மனுஷன் கார் ஏதாவது எடுத்திருந்தாங்கன்னா மிச்சத்தே வீருவான். வேண்டாம் ஒரு சைக்கிளாவது அன்னைக்கு எடுத்திருந்தாங்கன்னா மிச்சத்தே வீருவான். கவனமா இருங்க. ஆமே வருதா வைத்தறிச்சல். அடுத்தவங்க வீடு கட்டின உடனே அடுத்தவங்க நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு கிடைக்கிற கடப்புக்கு பட்டுச்சேலே பேர் பட்டுச்சே கிடைக்கிற கடப்பு போட்டு போறத பாரு. அல்லேலூயா. வைத்தறிச்சல் வெளிப்பாடா நம்ம அழிச்சிடும் பாருங்க. முடிஞ்சா உங்களால வாங்குங்க, இல்லை ட்ரை பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் தருவார். அடுத்தவங்களை பார்த்து எரியாதீங்க. ஆமேன். அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவன் போயிட்டே வளர்ந்துட்டே இருக்கிறான். போயிட்டே தான் இருப்பான். நீங்கள் எத்தனை பராமப்படுறீங்களோ நீங்கள் இருக்கிற இடத்துல தான் இருப்பீங்க, உங்களால் வளரவே முடியாது. ஆமேன். ஸோ சில ஆளுக்கு நான் சொன்னேன் இல்லை, நான் மட்டும்தான் நல்லா வீட்டில் இருக்கணும், நான் மட்டும்தான் நல்லா துணி போடணும், நான் மட்டும் எங்கள் வீட்டில் மட்டும்தான் நல்லா ஆகாரம் இருக்கணும், மற்றபடி யாருக்கு வந்துடவே கூடாது. பாவம் ஐயா, உங்களை போல தான் அவங்களும் உங்களை போல தான் எவ்வளோ வேதனை சகிச்சு வந்து கொண்டு இருப்பாங்க. அப்படி தானே வாழ்க்கையில். மூணாவது என்ன நடக்கும், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம திங்க் பண்ண போகிறோம். ஆதியாகமம் 30வது அதிகாரத்தில் வந்தீங்கன்னா யாக்கோவுடைய மனைவியாகிய ராகால் செய்த ஒரு செயலை சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. ராகே தன் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும், இல்லைன்னா நான் சாகிறேன். அப்படி யாக்கோபு ராகேல் மேல் கோபம் கொண்டு தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறான், நான் தேவனா என்றான். அப்பொழுது அவள் இதோ என் வேலைக்காரிய பிள்ளைகள் இருக்கிறாளே, நீ ஏன் கவலைப்படுற? நல்ல ராகேல். அல்லேலூயா அல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட மனைவி ஒருத்தவங்க அமையாதுமா ஐயா, அமையாது. யாக்கோபு கொடுத்து வச்சவங்க நீங்க நினைக்கலாம். ஆமேன். அப்படிதானா சொல்ல சொல்றா, ஐயா என்ன நீ ஏன் கவலைப்படுற, என்னுடைய வேலைக்காரி பிள்ளைகள் இருக்கிறாளே, அவள் மூலமாய் குழந்தையை பெற்றுக்கொள்ளும். அப்படி அவள் ஒரு
குமாரனை பெற்றாள். 5ஆம் வசனம், பில்காள் கற்போதியாகி யாக்கோவுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ராகேல், அந்த வார்த்தை நல்லா கவனிங்க, அப்பொழுது ராகேல் தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். தான், அந்த வார்த்தை, அந்த வார்த்தை, அந்த பேரை நல்லா மனசுல வச்சுங்களே. பாருங்க, என் வழக்கான தீர்த்திட்டாரு, என் சத்தத்தை கேட்டுட்டாரு, ஐயோ எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் பேர் வச்சு இப்ப அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாள். அல்லேலூயா. வளர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் பரலோகத்தில் இருக்கிற கோத்திரங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. எல்லாம் எடுங்க, நல்ல கவனிங்க, தூங்கிறாங்க யாரும். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தில் இருக்கிற கோத்திரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு 1,44,000 அழிக்கப்படாம முத்திரைப்படப்பட்ட 1,44,000 பேரை சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுல 5ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டாம். அதுல 1 யூதா இருக்கிறான், 2 காத்து இருக்கிறான், 3 ஆசேர் இருக்கிறான், 4 நப்தலி இருக்கிறான், 5 மனாசே இருக்கிறான், 6 சிமியோன் இருக்கிறான், 7 லேவி இருக்கிறான், 8 இசாக்கார் இருக்கிறான், 9 செபுலோன் இருக்கிறான், 10 யோசேப்பு இருக்கிறான், 11 பென்யாமின் இருக்கிறான். ஆனா தான் மட்டும் அங்க இல்ல. எங்க போனா? ஹலோ, எங்கய்யா போனான்? தான் என் வழக்க தீத்தான் சொல்லி தான் பேர் வச்சாலே அந்த தான் தேவ சமூகத்தில் இல்லை. கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். தவறான பாதை, தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டு தவறான பாதையை தேர்ந்தெடுத்தாள் ராகேல். அவ சந்ததியே பரலோகத்தில் இடம் பெறல. இது மாத்திரம் இல்லை, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 35வது அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. 22வது வசனம் வாசிக்க வேண்டாம். யாக்கோவுக்கு ஒரு மூத்த குமாரன் இருந்தான், பேர் ரூபன், யாக்கோவுடைய சேஷ்டபுத்திரன். அந்த 22ஆம் வசனம் சொல்லி, ரூபன் போய் தன் தகப்பனுடைய மர்மநாட்டி ஆகிய பில்காளோடு தவறு செய்தான். ஹோ, ஹலோ, கவனிக்கிறீங்கல்ல? வேலைக்காரி இருக்க வேண்டிய இடத்துல அவளை வச்சிருக்கணும். அவளை வீட்டுக்கு மகாராணி ஆக்கினாள் ராகே. இப்ப அவ வீட்டிலே இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா. சொந்த பிள்ளை ரூபன். தவறான பாதை எங்க கொண்டு விடுது பாருங்க. பொறாமை எங்க கொண்டு விடுது பாருங்க. 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, சோதரம் யோசேப்பு தன் தகப்பனுடைய மர்மநாட்டி ஆகிய பில்காள் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மர்மநாட்டிகளின் பிள்ளைகளோடு கூட இருந்து அவங்களுடைய துன்மார்க்கத்தை எல்லாம் சொல்லி வந்தான். அப்போ அந்த வேலைக்காரிகளுக்கு பிறந்த பிள்ளைகள் துன்மார்க்கமாய் வாழ்ந்தாங்க. அவங்க தான் யோசேப்ப என்ன செஞ்சாங்க, விற்கிறதுக்கும் காரணமா ஆனாங்க. யோசேப்பு யாரு தெரியுமா? ராகேலுடைய பிள்ளை. ராகேலுக்கு குழந்தை பிற்காடு பிள்ளை பிறகுது. அந்த பிள்ளை தான் யோசேப்பு. இப்ப அந்த பிள்ளை கண்ட நாட்டில் அடிமையா போவதுக்கு காரணம் பில்காளுடைய பிள்ளை. குறுக்கு வழி, பொறாமை, குறுக்கு வழியில கொண்டு வந்து மொத்த சமுதாயத்தை அழிச்சு போடுறது பாத்தீங்களா? குடும்பத்தின் மானத்தை கப்பல் வாங்குற பாத்தீங்களா? இது மட்டும் இல்ல, அங்க சொல்லப்பட்டிருக்கிற யோசேப்பை வித்து போட்டாங்க. வித்து போட்டுட்டு அவங்க ஐடியா பண்றாங்க. என்ன ஐடியா பண்ணாங்கன்னா, சோதனை சொல்லப்பட்ட 19ஆம் வசனத்துல ஒருவரை நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வர்றான். 37ல, நாம் அவனை கொன்று இந்த குழியிலே ஒன்றிலே போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம். பாப்பையா இவனை சொப்பனம் எப்படி முடியுது? அவனை வித்து போட்டாங்க. வஸ்திரத்தை ஒரு ஆட்டுடைய ரத்தத்தில் மூழ்கி கொண்டு அப்பா கிட்ட கொடுத்தாங்க. பார்த்துலேருந்தே அப்ப செத்துட்டான். அந்த உயிர் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அது பிற்பாடு சுமார் 15 வருஷத்துக்கு பிற்பாடு, 15 வருடங்களுக்கு பிற்பாடு யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்கிற செய்தி வந்த போது யாக்கோவுடைய ஆவி உயிர்த்தது என்று 46ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது. எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாக 46ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர்கள் யோசேப்பு தங்களோடு சொன்ன வார்த்தைகள் யாவையும் 45:27 யாவையும் அவனுக்கு சொன்ன போது தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகள் அவன் கண்ட போதும் அவனுடைய தகப்பனாகி யாக்கோவின் ஆவி உயிர்த்தது. கரங்களை தட்டி
ராகேல் சொன்னான்னு சொல்லி யாக்கோபு காரியத்தை செஞ்சான். 15 வருஷத்துக்கு மேலே செத்த வாழ்க்கை அவனுக்கு, செத்த வாழ்க்கை. ஒவ்வொரு நாள் பிள்ளையை குறித்து ஏங்கி 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 செத்த வாழ்க்கை. ஒரு பொறாமை எங்கே கொண்டு விட்டுச்சு பார்த்தீங்களா? ராகேல் தன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்க்கவே இல்லை. 2வது டெலிவரியில் ராகேல் மரித்து போனாள். எனக்கு அருமையானது ஒரு பொறாமை. அவள் தன் சொந்த சகோதரி மேலே பொறாமை கொண்டு தன் கணவனை தவறான பாதை நடத்தினார். விளைவு எவ்வளோ? அப்போ பொறாமை என்ன செய்யும்? தவறான பாதையில் நம்மை நடத்தி செல்லும். அடுத்ததாக சங்கீதங்களின் புஸ்தகம் 106ஆம் சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 106ஆம் சங்கீதம் அதனுடைய 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தவானாகிய ஆரோன் மேலும் பொறாமை கொண்டார்கள். பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி ஆபிரகாம் கூட்டத்தை மூடி போட்டது. அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி எரிந்தது. அக்கினி ஜுவாலி துன்மார்க்கரை எரித்து போட்டது. பொறாமை வந்துச்சு. பொறாமையினாலே அவங்களை வழி நடத்தி கொண்டு வந்த மோசேயின் மேலும் அவர்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருந்த பரிசுத்தவானாகிய ஆரோன் மேலும் பொறாமை கொண்டு அவங்களுக்கு விரோதமாக எழும்புனாங்க. கடைசியில் பூமி பிளந்து எல்லா நூலையும் உள்ள கொண்டு போச்சு. பொறாமை நம்மை அழித்து போட்டு விடும். ஆமென். பொறாமை நம்மை மோசமான முடிவுக்கு கொண்டு வரும். அப்படி பூமி பிளந்து யாருமே உலகத்தில் போனது கிடையாது. ஆனால் அவனுக்கு ஒரு மோசமான முடிவு உண்டாச்சு. அதுவரை இல்லாத அளவுக்கு மோசமான ஒரு முடிவு. பூமி பிளந்து அப்படியே உயிரோட எல்லாம் பாதாளத்தை இறங்கினாங்க. மோசமான முடிவை பொறாமை கொண்டு வந்து விடும். அடுத்ததாக 5வது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம தியானிச்சோமே, தாவீதுடைய அந்த கோலியாத்தை கொண்ட அந்த சம்பவத்திலிருந்து சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 10,000 என்று சொல்லி முறமுறையா பெண்கள் எல்லாம் சோதரம் அங்கே பாடி ஆடி வந்த உடனே சவுலுக்கு கோபம் வந்துச்சு, பொறாமை வந்துச்சு. சொன்னாங்க பார்த்தீங்களா? என்ன நடந்துச்சு தெரியுமா? 9ஆம் வசனத்தில் வாசிங்க. அந்நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிட்டு. போதும், கவனிங்க, நல்லா கவனிங்க. சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதின் மேல பொறாமப்படுகிறான், தாவீதின் மேல கோபப்படுகிறான். வேதவசனம் சொல்லுகிறது, மறுநாளிலே ஒரு பொல்லாத ஆவி, மறுநாளிலே ஒரு பொல்லாத ஆவி சவுலின் மேல வந்துச்சு. தேவையா? அவன் ஒரு ராஜா. தன்னை விடவும் தாவீது புகழ் பெறுகிறான் என்கிற அந்த வைத்தெரிச்சல் பகைக்க ஆரம்பிச்சான், பொறாமைப்பட ஆரம்பிச்சான். அன்னையிலிருந்து பொல்லாத ஆவி அவனை மொத்தமா ஒதுக்கிட்டே வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னையிலிருந்து அவன் வேலை என்ன தெரியுமா? கையில் ஒரு ஈட்டியோட அளவான். 11ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை சூரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல எறிந்தான். ஒரு வாட்டி இல்ல, பல வாட்டி. 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே இப்ப ஒன்ன கையில வச்சுட்டே இருக்கான். ஈட்டி அப்படின்னா வஞ்சகம், அவனுக்கு அடுத்தவங்களை கொல்லணுங்கிற ஒரு காரியம். ஏதோ அப்போ ஒரு பொறாம ஒருத்தனுக்குள்ள வருதுன்னா ஏதோ அவனை வச்சுட்டே இருப்பான், அவன் தன் கையில வச்சுட்டே இருப்பான், அடுத்த மேல எறிவதற்கு. பொல்லாத ஆவி சவுல பிடிச்சு அலக்கழிச்சிட்டு. காரணம் பொறாமை. 6வதா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். கலாத்தியருடைய புஸ்தகம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனம். பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியவைகளே, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே மாட்டாங்க. போச்சு. எந்த மனுஷனுக்குள்ள பொறாமத்தி வளருதோ, எந்த மனுஷிக்குள்ள பொறாமத்தி வளருதோ, எந்த பிள்ளைக்குள்ள பொறாமத்தி வளருதோ, உனக்கு பரலோகம் அவுட். நீ தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கவே முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு தூரமானவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவர்கள். பெரிய விபச்சாரம் பண்ண வேண்டாம், வேசிதனம் பண்ண வேண்டாம், வேற கொலை பண்ண வேண்டாம். பொறாம இதயத்தில் இருந்தாலே போதும், நீ பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. எவ்வளவு ஆபத்து நிறைந்தது இந்த பொறாமை பார்த்தீங்களா? அது தன்னையும் அழிக்கும்,
தன்னை சார்ந்தவனாയിരിக்கும். யாக்கோபுடைய குடும்பத்தை இந்த பொறாமை தான் என்னது சீரழித்து போட்டது, சமாதானம் இல்லாமக்கிடுச்சு. வாசித்த பார்த்தோமே, தகப்பனுக்கு நிம்மதி இல்லை, பிள்ளைகளுக்கு நிம்மதி இல்லை. தன் தகப்பனுடைய மூத்த மகன் இப்படி சொன்னாலும் அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கு. சொல்லியிருக்குது, யாக்கோபதை கேட்டான், கேட்காம இருந்தா கூட அவனுக்கு வேதனையா இருக்காது. ஏற்கனவே பிள்ளை காணாம போயிட்டான், வேதனை நொந்து போயிருக்கும் போது தன்னுடைய மூத்த மகன் இப்படி தப்ப பண்ணிட்டான்னு சொன்ன அந்த வேதனை இப்படி இருக்கும் அவனுக்கு. யோசித்து பாருங்க, ஐயோ என் மகனா எனக்கு விரோதமாகவா, எனக்கு துரோகம் பண்றானா, செத்துட்டான் யாக்கோபு. அவன் எவ்வளவு வேதனைய நமக்கும் கொடுக்கிறது, நம்ம சார்ந்தவங்களுக்கும் கொடுக்கிறது. இந்த பொறாமை நமக்கு அவசியமா? அல்லேலூயா. நமக்கு நம்ம என்ன செய்வது? வேதம் சில ஆலோசனை கொடுக்கிறது, வெகு சீக்கிரமா பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம், அதனுடைய 13-14 வசனங்களை வாசிக்க சொல்லப்பட்டிருக்கிறது. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலில் நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க கடவும். முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, பொறாமை உனக்கு வேண்டாம், நீ பொறாமை இல்லாம சீராய் நட. பொறாமை வந்துச்சு நம்ம வாழ்க்கை தடுமாறும், பொறாமை வந்துச்சுன்னா உன ஞானம் தடுமாறும், பொறாமை வந்துச்சுன்னா உன்னோட சூழ்நிலை எல்லாம் தடுமாறும். அதனால நீ தடுமாறி வாழாம நீ சீரா நடக்கணும்னா பொறாமை இருக்கக்கூடாது. ஆமே, வாழ்க்கை சீரா நட, நேர்மையா நட, சரியா நட. உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் உண்டு, அதை கர்த்தர் உனக்கு தருவார். ஆமே, நான் சொன்னேன்ல, நீங்க ஒவ்வொருத்தங்களும் விசேஷித்தவர்கள். தாவீது 30 வயதுல ராஜாவாய் மாறுவான்னு சொல்லி அவன் மலைகளில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது அவனுக்கு தெரியாது. யோசேப்பு 30 வயதுல எகிப்துக்கு அதிபதியாய் மாறுவான் என்று சொல்லி அவன் ஜெயிலில் இருக்கும்போது சொல்லி, போத்திபார் வீட்டில் இருக்கும்போது சொல்லி, தான் தகப்பன் வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு தெரியாது. அண்ணமார் அப்படி இருக்காங்க, இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, அவன் அப்படி இருக்கான். அப்போ அவன் பொறாமப்பட்டிருந்தான்னா அவன் ஃபியூச்சர் பாழாயிரும். பொறுமையா இருந்தான். அல்லேலூயா. நமக்கு நாளைக்கு என்ன மேன்மை இருக்குன்னு நமக்கு தெரியாது. மோடிஜி பிரதமர் ஆவார் கனவுல கண்டிருப்பாரா? ஸ்டாலின் முதல்வர் கனவுல கண்டிருப்பாங்களா? இல்லை. ஆனால் காலங்கள் வருதில்ல, உங்களுக்கு ஏதோ ஒன்று கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென், உங்களுக்கு ஏதோ ஒன்று கர்த்தர் வச்சிருக்கிறார். அது வருகிற வரையிலும் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாதங்க. அடுத்தவங்களை போல வாழணும் ஆசை தான் நம்ம பொறாமைக்கு நேரே தள்ளுகிறது. பொறாமப்படாதங்க, உங்களுக்குரிய மேன்மை இதை நோக்கி காத்திருங்கள். ஆமென். அல்ல, சீராய் நடக்கணும். 2 கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருங்கள். சீரா நடைங்க, எந்த சூழ்நிலையிலும் பொறாமப்படாம இருங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், இப்பொழுது கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தையுமாய் இவைகளை விட்டு விடுங்கள். உங்களுக்குள்ள பொறாமை இருக்கா? இன்னையோடு விட்டுருங்க. இந்த செய்தியை கேட்ட பிற்பாடும் இனி நீங்க பொறாமையோடு கூட இருப்பீங்கன்னு சொன்னா உங்க அழிவிலிருந்து யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு விட்டுருங்க. அல்லேலூயா. பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, விட்டுருங்கம்மா, விட்டுருங்க சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுறாங்க, சரியா? விட்டுருங்க. அடுத்ததாங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுகளையும் ஒழித்து போடு. ஒழிச்சிருங்க, வேணாம், அது நமக்கு வேண்டாம். பொறாமை வரும்பொழுது ஒரு காரியத்தை சொல்லுங்க, அவளை காட்டில் நான் விசேஷித்தவன். அல்லேலூயா. எனக்குள்ள மேன்மை இனிதான் வரப்போகிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த அந்த இது அவளை போல நான் மாறேன்னு ஆசைப்படி நல்ல பொறாம வருது இல்லை. நான் எனக்குள்ள மேன்மை வருதுயா, எனக்கு நான் சிறப்பாக இருப்பேன், நான் ஆசீர்வாதம் இருப்பேன் சொல்லிட்டே இருங்க. பொறாமை எங்க உடனே தெரியாது. ஆமென். உங்களுடைய பொறாமை குணத்தை ஒழிச்சு போட்டுருங்க. எப்படி ஒழிப்பது? எப்படி ஒழிப்பது? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம், அன்பு நீடிய சாந்தமும் தயவு உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. போதும். எப்படி ஒழிப்பது? இந்த பொறாமை குணத்தை எப்படி நான் நினைக்கிறேன், நான் பொறாமை படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பொறாமை வந்துடுது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக, அது என்ன அறியாமலே வருது, நான் வேணும்னு செய்யலை, ஆனால் அது வந்துடுது. என்ன செய்யறது? வேதம் சொல்லுகிறது, அன்புக்கு பொறாமை இல்லை. அவங்கள பார்த்து சொல்லுங்க, யார் மேலே உங்களுக்கு பொறாமை வருகிறதோ அவங்கள நான் நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, சோதரம். அந்த பொறாமை குணம் அவருக்கு உங்க கூட படிக்கிற பிள்ளைகள்கிட்ட வரும்,
அல்ல உங்களோட வேலை பார்க்குறவங்களோட வேலை சோத்திரம். சரியா? அங்கே அப்படிப்பட்ட எண்ணங்கள் வேறு உங்கள் அகலத்தால் இருக்கிறவங்க அப்படி அவங்கள நான் நேசிக்கிறேன். என்னை போல தான் கர்த்தர் அவங்களையும் படைச்சிருக்கிறார். ஆமென். என்னை போல தான் அவங்களையும் கர்த்தர் படைச்சிருக்கிறார். ஆகவே அவர்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். இந்த எண்ணங்களை வளர்த்து கொண்டு அவர்கள் மேல் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் அவங்கள நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மந்திரவாதமும் வேண்டாம், பில்லி சுனியும் வேண்டாம், பொறாமையும் வேண்டாம். அவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஆமென். லவ் டஸ் நாட் என்வி. அன்புக்கு பொறாமை இல்லை. அப்போ அன்பு, நம்ம அன்பில் வளரணும். எந்த அளவுக்கு நீங்கள் அன்பில் வளர்றீங்களோ அந்த அன்பு அதிகமாக 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 அங்கே பொறாமைக்கு இடமே இல்லை. 2 கலாத்தியர் 6வது அதிகாரம். கலாத்தியருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் அப்படியே 3, 4 ஆகிய வசனங்கள் அடிக்கடி நம்ம வாசிக்கிற வசனம் தான். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்த தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னை தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். அவனவன் தன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் பொழுதல்ல, தன்னை பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டு. அல்லேலூயா. தனக்குள் உள்ளதிலே திருப்திப்பட வேண்டும். தனக்கு ஆண்டவர் என்ன தந்து இருக்கிறாரோ அதில் திருப்திப்பட வேண்டும். பிறரிடத்தில் இருக்கிற பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற பொருளுக்கு ஆசைப்படவே கூடாது. ஆண்டவர் எனக்கு தந்ததுக்கு நன்றி சொல்லி நீ அப்படியே முன்னேறி போயிட்டே போங்க. நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவர் மகிமையான காரியத்தை தருவார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்தை நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும் என்று என்ன கடவோம். ஆமென். அல்லேலூயா. நம்ம எதையும் கொண்டு வந்ததில்லை, எல்லாமே ஆண்டவர் தாரதான். இப்ப கொஞ்சம் தந்தவர் நாளைக்கு நிறைய தரமாட்டாரா? சொல்ற புரியுதா? இன்னைக்கு கொஞ்சம் தந்த நாளைக்கு நிறைய தரமாட்டாரா? தருவா. அதனால கிடைச்சதுல திருப்திப்படுங்க. இந்த ஆசீர்வாதம் நமக்கு இப்போதைக்கு, இந்த நன்மை தான் நமக்கு இப்போதைக்கு, இந்த மேன்மை தான் இப்போதைக்கு, நமக்கு இந்த மனைவி தான், நமக்கு இந்த புருஷன் தான், நமக்கு இந்த பிள்ளைகள் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கிறதுல திருப்திப்பட ஆரம்பித்து பாருங்கள். அதை வைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 3வதாக கலாத்தியர் 5வது அதிகாரம். கலாத்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டு 5:16 வாசிங்க. பின்னும் நான் சொல்லுவது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்ற. அந்த மாம்சத்தை தான் பொறாமை கீழே வருது. இந்த மாம்சத்தின் கிரியைகளில் அங்கே வருகிறது பொறாமை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியான இடத்துல உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியான நடத்துகிற பாதையில் நீங்கள் நடந்து செல்லுங்கள். ஆமென். ஆவியானவர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை என்ன நடத்துங்கப்பான்னு சொல்லி ஆவியான இடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் உங்களை நடத்துவார். 4வது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். பிலிப்பியர் 2:16 எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பு இல்லாமல் செய்யுங்கள். 4ஆம் வசனம் மன்னிக்கவும். சரியா? எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமல் சொல்லுங்க. அதாவது போட்டி போடாதீங்க. ஆமென். அடுத்தவரோடு போட்டி போடாதீங்க. ஒருத்தர்கிட்ட கேட்டார், பெரிய நல்ல ஒரு மனுஷன், பேட்டிக்காங்க, நல்ல கவனிங்க எல்லாரும், பேட்டிக்காங்க சக்சஸ் ஆக என்ன செய்யணும், நான் சக்சஸ் ஆக என்ன செய்யணும். அந்த நபர் திரும்ப கேட்டாரு, நீ சக்சஸ் ஆகி எதை சாதிக்க போற? உன்னை எங்க கேட்ட, என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, சக்சஸ் தானே, அதை தேடி தானே ஓடுறோம். அந்த மனுஷன் சொன்னா, நான் நிறைய இடத்துல ஜெயிச்சவன், ஆனா என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சக்சஸ் இல்லை, நிம்மதியான வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னார். எவ்வளவு பெரிய தத்துவம் தெரியுமா இது? நம்ம என்ன எதை நோக்கி ஓடுறோம் தெரியுமா? இன்னைக்கு எதை நோக்கி ஓடுறோம் தெரியுமா? போட்டி போட்டி போட்டு கொண்டு ஓடுறோம். எதை நோக்கி தெரியுமா? சக்சஸ், வெற்றி. வெற்றி நீ வெற்றி பெற்றுட்டு கடைசியில் அந்த வெற்றி ஒன்று கடைசியில் சந்தோஷமா வைக்க முடியுமா? அந்த மனுஷன் சொல்லி எனக்கு ரொம்ப டச் ஆச்சு. நான் சில விஷயங்கள் அப்படி சாதிக்கணும் ஒரு எண்ணம் இருக்கு. ஆனால் அன்னைக்கு நான் யோசித்தேன், நான் சாதிச்சு எதை செய்ய போறேன்? மன நிம்மதியான வாழ்க்கை தானே அமைக்கும். ஆனால் அதுதான் அங்கே வேதாசனம். முறுமுறுப்பு இல்லாம நீ தர்க்கம் பண்ணி போட்டி போட்டு போட்டி போட்டு போட்டுக்கொண்டு செயல்படாத, விட்டு கொடுத்து வாழ்வோம், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நிறைய குடும்பங்களில் சந்தோஷம் இல்லை. ஏன் தெரியுமா?
கணவனுக்கு மனைவி மேலே பொறாமை, மனைவிக்கு கணவன் மேலே போட்டி, அவங்களுக்குள்ளாலே மாறி மாறி போட்டி, வாக்குவாதம், முறுமுறுப்பு, தர்க்கிப்பு. எனக்கு அருமை தெய்வ பிள்ளைகளே, பொறாமையை செய்யங்களுக்கு என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் முறுமுறுப்பில் நம்ம தர்க்கிக்க, போட்டி பொறாமைக்கு போகாதீங்க, போட்டி போகாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற பாருங்க, தப்பே கிடையாது. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற பாருங்க, ஆனால் போட்டிக்கு போயிடாதீங்க. போட்டி எங்கேயாவது கொண்டு நம்மளை வீழ்த்தும். ஆகவே நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக சங்கீதங்கள் புஸ்தகம் 26ஆம் சங்கீதம், சங்கீதங்கள் புஸ்தகம் 26ஆம் சங்கீதம் 2வது வசனம். கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். கடைசியா ஆண்டவரிடத்துல ஃபுல் சரண்டர். என் இருதயத்தை மொத்தமா தார ஆண்டவரை, என் இருதயத்தை புடமிடுங்கன்னு சொல்லி, என் இருதயத்தை புடமிடுங்கன்னு சொல்லி எந்த மனுஷன் ஒப்பு கொடுக்கிறானோ அவர்கள் மகிமையானவர்களை காண்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள் பொறாமை இருக்கா? உங்களுக்குள் பொறாமை இருக்கா? யோசித்து பாருங்க. தனி மனித நீதியிலே ஒப்பு கொடுத்துட்டு என்னை நீங்க நடத்துங்க, என்னை உயர்த்துங்கன்னு சொல்லி ஆண்டு காலத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் அப்படியே ஆண்டு எடுத்துட்டு அப்படியே ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் இந்த பொறாமை, தன்னை அழிக்கிற இந்த பொறாமை, யாரிடம் இருக்கிறதோ அவர்களை அழிக்கிற இந்த பொறாமை, யாரிடம் இருக்கிறதோ அவர்களுடைய குடும்பத்தை அழிக்கிற இந்த பொறாமை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. சில தன் மனசிலே நினைச்சிட்டு இருப்பாங்க, எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது, எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது. எவ்வளவு எவ்வளவு மோசமான செயல் தெரியுமா அது? சில எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் உங்களை ஆராய்ச்சி பாருங்க, கொஞ்சம் உங்களை தேவ சமூகத்தில் ஆராய்ச்சி பாருங்க. இந்த குணம் உங்கள்ட்ட இருக்கா? தனி மனித நீதியில் பொறாமை கொள்ளாமை என்பது ஒரு முக்கியமான ஒன்று. இளைய குமாரன் திரும்பி வந்தபோது மூத்த குமாரன் மேல் பொறாமை கொண்டான். எப்படி அவனை வீட்டில் நீங்க ஏத்தலாம்? எப்படி அவனை வீட்டில் ஏத்தலாம்? தகப்பன் சொன்னா, உன்னை போல அவனை என் பிள்ளவடா, நீங்க 2 பேரும் எனக்கு ஒண்ணுதான். அந்த தகப்பனுடைய உள்ளத்தை, இளைய மகனை சேர்த்து கொண்ட அந்த எண்ணத்தை மூத்த குமாரனால பொறுக்க முடியல. உங்களால் பொறுக்க முடியாம நிலைமை இருக்கிறீங்களா? அடுத்தவங்களுக்கு வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாம இருக்கிறீங்களா? அடுத்தவங்களுக்கு வாழ்க்கையை கண்டு பொறுக்க முடியாம இருக்கிறீங்களா? அடுத்தவங்க மேல இருக்க நன்மையை கண்டு பொறுக்க முடியாம இருக்கிறீங்களா? அடுத்தவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லையே என்ன அவங்க மேல பொறுக்க முடியாத கோபத்தோடு இருக்கிறீங்களா? எல்லாம் அவங்களுக்கு கேட்கறதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும், எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே. ஐயா அம்மா, உன் நேரம் இன்னும் வரவில்லை. தேவன் உனக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் நேரம் இன்னும் வரல. அந்த நேரம் வரும், அதுவரையும் பொறுமையோடு காத்திரு. பொறாமை கொள்ளாதே, பொறாமை கொள்ளாதே. அர்ப்பணிங்க. ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட தாரேன். இந்த ஒரு நிமிஷத்தை உங்க வாழ்க்கை முழுமையா ஆண்டோடு ஒப்பு கொடுங்க. உங்க முழுமையா ஒப்பு கொடுங்க. என்ன தருகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுங்க. குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். நம்ம இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். பழைய இருதயம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, பொறாமை கொண்ட அந்த இருதயம் எனக்கு வேணாம். நல்ல மற்றவர்களை நேசித்து சமுதாயத்தில் நல்ல காரியங்களை செய்கிற நல்ல இருதயமுள்ள மகனாக மகளாக நான் மாறணும் ஆண்டவரே. எல்லாரும் கேட்போம், குயவனே உன் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். அப்படியே ஜெபித்து கொண்டு கேட்போம் ஆண்டவரிடத்துல, அப்படியே ஜெபித்து கொண்டு கேட்போம் கர்த்தரிடத்துல. ஹல்லேலூயா. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை
படைக்கிறேன் பாருகிறேன் உன் கையில், என்னை தருகிறே உன் கரத்தில், என்னை படைக்கிறே உன் பாதத்தில், என்னை தருகிறே. எஸ், ஆமென். எல்லாம் சொல்லுங்க. உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை. உமக்காக நான் வாழ்கிறேன், வனைந்திடும் உம் சித்தம் போல. எனக்காக வாழாமல் உமக்காய் வாழ்ந்திட என்னை படைக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசுவே, glory to God. Jesus. இயேசப்பா, எல்லாரும் வாய்களை திறந்து என்னை உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன். இயேசுவே, ஆமாப்பா, படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. ஆமென். ஆண்டவரே கேட்போமா? எல்லாரும் ஆண்டவரே கேட்போமா? பொறாமை இல்லாத, கசப்பு இல்லாத ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ, பழி வாங்குற எண்ணம் இல்லாம, ஆண்டவரே நல்ல வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னை அதுக்காக உருவாக்குங்கப்பா. ஆமென். ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, தருகிறே உம் கையில், என் சித்தமல்ல ஏசப்பா, உம் கையில் என்னை தருகிறே உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறே. ஏசப்பா, உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை, உருவாக்குமே எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, கிருபை இரக்கமும் அன்பு நிறைந்தவரே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தனி மனித நீதியிலே பொறாமை கொள்ளக்கூடாது என்கிற காரியத்தை குறித்தோம். பொறாமையினுடைய காரணம் என்ன, பொறாமையுடைய விளைவு என்ன, அதன் ஆபத்துக்கள் என்ன, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை குறித்தோம் ஆழமாய் தியானிக்கும்படி கர்த்தங்களுக்கு கிருபை பாராட்டினபடியா நன்றி. இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசினபடியா நன்றி ஆண்டவரே. அபரோஜனமான ஊழியக்காரன் என் மூலமாக கர்த்தர் வெளிப்பட்டபடியா நன்றி ஆண்டவர். பொறாமை இல்லாதவர்களாய் சீராய் நடந்து எந்த போட்டிகளுக்கும் ஈடுபடாமல் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து மற்றவர்களையும் நேசித்து மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா.
யாரையில் கலந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். சமாதானத்தை இவர் மேலே கட்டளை இடுகிறேன். சந்தோஷத்தை இவர் மேலே கட்டளை இடுகிறேன். மேன்மையான ஈவுகளை இவர் மேலே கட்டளை இடுகிறேன். எல்லா நிறைவோடும் எல்லா ஆசீர்வாதத்தோடும் மேன்மையோடும் வாழ்வதற்கு கர்த்தராகிய ஆண்டவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சமாதானம், சந்தோஷம், நிறைவு, ஆசீர்வாதம், பூரண நன்மைகள் உண்டாகட்டும். வெளிநாடுகளில், வெளியூரில், வெளி மாநிலங்களில் இருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன். உள்ளூரில் இருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற 21 நாள் சிறப்பு ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்து வந்திருக்கிறீங்க. நன்றி. தொடர்ந்து அதை நடத்த கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த மாலையில் நடக்கிற சண்டே ஸ்கூலுக்காக, மாலையில் நடக்கிற சிறப்பு ஆராதனைக்கு நம்முடைய சமத்தில் வருகிறேன். எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சமாதான சந்தோஷம் நிறைவோடு வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. வருகிற சனிக்கிழமை மாகாண அளவில் நடக்கிற அந்த போட்டிகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறேன் அப்பா. எல்லா பிள்ளைகளும் கலந்து கொள்ளவும், நல்ல சிறப்பான ஈவங்க உண்டாயிருக்கவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் மாகாணத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் டிவிஷனை ஆசீர்வதிங்க, டிவிஷனில் எல்லா படைஸ்தலங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஊழியர்களை ஆசீர்வதிங்க, லோக்கல் உத்தியோகஸ்தர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, எல்லா திருச்சபை உறுப்பினர்களையும் வீரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ சமாதானம் கூட இருக்கட்டும். ஒரு விஷயம், இந்த ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் சமாதானத்தை நான் கட்டளை இடுகிறேன், ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறேன். எந்த பொறாமையும் இல்லாமல் ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ்ந்து தனி மனித நீதியை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தேவ சமாதானம் கூட இருக்கட்டும். இயேசு நாமத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் இன்றும் என்று சதா நாட்களும் அனைவருடன் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானத்தில் போய் வாருங்கள்.